இப்போ நம்ம சென்னா குருமா வைக்க போகிறோம். அதுக்கு நான் சிம்பிளாக தான் எடுத்துருக்கேன். தேங்காய், உடச்சக்கடலை, சோம்பு இது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிப்போம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இப்போ தான் கட் பண்ணி அழகாக போட்டிருக்கேங்க. சூப்பராக இருக்க போகுது. சின்ன வேகுது. நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போது சென்னா குருமா நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா சென்னாவை நல்லா வேக வைக்கணும். நல்லா மசிஞ்ச அளவுக்கு வேக வச்சு நல்லா எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படுத்தது. லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிங்கன்னா நல்லா மழுமழுன்னு வந்துடும். மழுமழுன்னு வந்துடும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் முதல்ல அரைக்கிறப்பவே ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது அரைஞ்சிரும். பட் ஆனால் ரொம்ப இதுவாக இருக்காது. பட் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்க 3 நாள் அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா மழுமழுன்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது நான் வெறும் தேங்காய், சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக உடச்சக்கடலை சேர்த்துருவேன். உங்களுக்கு உடச்சக்கடலை ஆப்ஷன் தான். ரொம்ப திக்காக வேணும், ரொம்ப இதுவாக வேணும், உடச்சக்கடலை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப நார்மலாக இருக்கணும்னா லைட்டாக சேர்த்துட்டா போதும். உடச்சக்கடலை, முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கமகமன்னு வரும் குருமா. இப்போதைக்கு அதெல்லாம் நான் சேர்க்கலை. ஜஸ்ட்டு குருமான்றதுனால இதில் வைக்கிறேன். நம்ம தேவையான தக்காளி, வெங்காயம் அரிஞ்சிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி இந்த வாக்கெலாம் அரிஞ்சிக்கலாம், இல்லை கட்டமாகவும் அரிஞ்சிக்கலாம். ஆனால் குருமாவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சிக்கலாம். நான் டக்குன்னு அரிஞ்சிட்டதால இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சிங்கன்னா மழை எப்படி சொல்கிறேன், நல்லா குருமா மசிஞ்சு வரும். அது நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளியை அரைச்சி கூட போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டர் சூப்பராக வரும். அந்த தக்காளி மாட்டுறது, அந்த குழந்தைங்களாம் சாப்பிடாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு நல்லா சாப்பிட்ருங்க குழந்தைங்க. எதையுமே ஒதுக்க மாட்டாங்க யாருமே. கடாயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாகலாம் நான் ஊற்றலை. கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கம்மியாக ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா அந்த திக்னஸோடு வரும். அதுக்காக தான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறது. இப்போது ஆயில் நல்லா பொரிஞ்சு வருது தெரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன தேவையானதோ மசாலா தேவையானதோ போட்டுக்கலாம். அதுதான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது. பட்டை ஒரு 2 எடுத்திருக்கேன், லவங்கம் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். நீங்கள் லவங்கம் அதிகமாக கூட போட வேணாம், கொஞ்சமாக ஒரு 2 போட்டால் கூட போதும். நான் கொஞ்சம் பூ இல்லைன்றதுனால ஒரு 3 எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக ஒரே மசாலாவை மொத்தமாக போட்டுருங்க. ஒவ்வொன்றா போட வேணாம். போட்டுடலாமா? நல்லா எண்ணெய் பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா இருக்குது. மசாலாவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ மசாலா பொரிச்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வதக்க வேண்டியதுலாம். பாருங்கள், நான் எப்படி வெங்காயம் அரிஞ்சேன், இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள். நல்லா நீட்டு வாக்கில் அதுவே வந்துருச்சு பாருங்கள். அதனால தான் நான் ஸ்லைஸாக அறியாமல் இந்த மாதிரி அரைஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு இதுவாக ரொம்ப கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்லைஸாகவே அரைஞ்சிங்க அப்படின்னா அதுவாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயில் போட்ட பிறகு அதுவே பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வரும். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீய வச்சிடக்கூடாது. பொன்னிறமாக வரணும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக அப்பப்போ வதக்கி விடணும். ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருந்தாங்க அது என்ன ஆகும்னா பொரியாது. நல்லா லைட்டாக வதக்குங்க, ஓகேவா? ஏன் முதல்ல நான் நல்லா வதக்கினேன்னா அந்த வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வரணுன்றதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டேன்னா முதல்ல அந்த சூட்டிலே வெங்காயம் நல்லா பிரிஞ்சிடும். நல்லா ஸ்லைஸாக வரும் அழகாக. இப்போ பாருங்கள், ஸ்லைஸாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். வெங்காயம் இந்த பிரியாணிக்கு செய்வாங்கல்ல அந்த மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இல்லை இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டக்குன்னு அழகாக குருமா மாதிரி இன்னும் நல்லா திக்னஸாக வரும் குழம்பு. தான் நமக்கு திக்னஸாக வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. இல்லை திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் உடச்சக்கடலை அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா அரைச்சி வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். நான் இப்போதைக்கு ஸ்லைஸாக மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஒரு 2 நிமிஷம் போதும். நல்லா எப்படி சொல்ல, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுனால நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடும், ஓகேவா? அதேமாதிரி ரொம்ப வதக்காமலும் எடுத்துகிட்டு போகிறீங்க. வதக்காமல் எடுத்துகிட்டா டேஸ்ட்டே இருக்காது. வெங்காயம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக அந்த வெள்ளை கலர் போயிட்டு இந்த பொன்னிறமாக அந்த எண்ணெயிலே தெரியும் நல்லா உங்களுக்கு.
பொன்னிறமாக வரும். அதில் நீங்கள் வச்சுட்டு அழகாக இது பண்ண வேண்டியது. ரொம்ப பொன்னிறமெல்லாம் வந்துடக்கூடாது, பொன்னிறமாக மாறும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், தக்காளி போட்டுக்க வேண்டியது தான். நான் கரெக்டாக 3 நிமிஷம் நல்லா வதக்கினேன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருதுங்களா? ஆயில் நல்லா பொரிஞ்சு வரப்போ நம்ம தக்காளி போட்டுக்க வேண்டியது தான். தக்காளி போட்டுட்டு வதக்க வேண்டியது தான். தக்காளி போட்டுடும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த டக்குன்னு எண்ணெய் தெரிக்கும். அதனால் நீங்கள் டக்குன்னு வதக்கிடுங்க. பார்த்து தக்காளி போடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. தண்ணி இருக்கிறதுனால தண்ணியும் சேர்றப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு பொரிஞ்சு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க. நீங்கள் அரைச்சிட்றீங்கன்னா ஓகே, ஏன்னா அது அரைப்பட்டுடும், அதனால் நமக்கு மசாலா மாதிரி வந்துடும். ஆனால் நீங்கள் இப்போ நார்மலாக அரைக்காமல் நம்ம நார்மலாக செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அது தக்காளி போடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கீழே மேலெலாம் படாது, எண்ணெய்லாம் தெரிக்காது. ஓகேவா? அது பாருங்கள், நான் அந்த மாதிரி உடச்சி விட்றேன் பாருங்கள். எதுக்காக இந்த மாதிரி உடச்சி விட்றேன்னா, அப்போ தான் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா வதங்கி வரும் தக்காளி. இது பாருங்கள், இப்போ தக்காளி போட்டதும் பாருங்கள் அப்படியே சிவப்பு நிறமாக மறைச்சி பாருங்கள். வெங்காயமும் சரி சிவப்பு நிறமாக மறைச்சி பாருங்கள். அதில் சாறு இறங்குது. அதனால் இப்போ கூட நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போதைக்கு இது வரப்படுறதுக்காக தான், வதக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், வெங்காயம் போட்டுட்டோம், மசாலாலாம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. நல்லா வதங்கி வரணும்னா கொஞ்சமாக சால்ட் ஊற்றிக்க வேண்டியதுதான். சால்ட் இப்போ தான் போடணும். கரெக்டாக வெங்காயம் தக்காளி வதங்கி லைட்டாக போட்டுட்டு வதங்குற ஸ்டேஜில் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சு வரும். இது வருங்க, இப்போ குத்தினா பாருங்கள் டக்குன்னு உடையுது பாருங்கள். முதல்ல குத்தினப்போ உடையில, இப்போ குத்தினா டக்குன்னு உடையுது. அந்த ஹீட்டுக்கும் நம்ம உப்பு போட்டுருக்கிறதுக்கும் அதனால நல்லா வதங்கி வருது, தெரியுதுங்களா? அதுதான் டக்குன்னு இந்த தக்காளி டக்குன்னு உடையுது, நல்லா வதங்குதுன்னு அர்த்தம். என்னடா இதே குத்திக்கிட்டே இருக்காலே, சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க. அப்போ தான் அந்த தக்காளிலாம் வந்து நல்லா மசிஞ்சு அழகாக வரும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அப்போ தான் நல்லா தக்காளி நல்லா வதங்கிடும், ஆனியனோடு சேர்த்து அந்த சாறு இறங்கும். ஓகேவா? நல்லா வதங்கணுங்க, ரொம்ப இதுவாக விட்டுறக்கூடாது, நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பவுமே தக்காளி வதங்குறப்போ இனிப்பு டேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் நல்லா தக்காளி வதக்குங்க, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா கொத்தி விட்டாச்சு. இது 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மிங்கில் ஆகிடுச்சு, அந்த சாரெல்லாம் இறங்கிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கரெக்டாக வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? தக்காளியும் சரி வெங்காயமும் சரி கரெக்டாக வதங்கியிருக்கு. லைட்டாக நீங்கள் கொத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? கரெக்டாக நான் 2 நிமிஷம் தான், 3 நிமிஷம் கரெக்டாக வதக்கி விட்டுருக்கேன். இப்போ சன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 5 இல்லை ஒரு 6 இதுவை மட்டும் தனியாக எடுத்து மசிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக? நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக ஒரு 5-6 மட்டும் நான் மசிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு போதும். நான் மசிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. ஒரு கரெக்டாக ஒரு 10 எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்ச சன்னாவை அந்த தண்ணியோடு ஊற்றிக்க வேண்டியது தான். எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன அந்த தண்ணியோடு ஊற்றுறையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதை வேக வச்சுருக்கோம், அதோட சத்துலாம் தண்ணியிலே இறங்கியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சன்னாவை இந்த சேர்த்து அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலரி விடணும். அப்புறமா நம்ம மசிஞ்சு வச்சுருக்கோம்ல, இதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும், அவ்வளோதான், வேறு எதுக்காகவும் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோட இதுவோட சேர்த்து வெங்காயம் தக்காளியோட அந்த சன்னா வந்து சேரும். அதுக்காக தான் நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். எதுக்காக? அந்த சத்துலாம் இறங்கும் தண்ணியில். நம்ம தண்ணி எப்படி இருந்தாலும் குருமாக்கு ஊற்ற போகிறோம். அதனால் அந்த தண்ணியோடு நம்ம ஊற்றிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எதையுமே. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போது மிளகாத்தூள் போட வேண்டியது தான். நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய்லாம் அரைக்கிறோம்ல, அப்போவே நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கமகமன்னு வரும். மிளகாத்தூள் பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் குருமாவுக்கு நல்லாயிருக்கும். பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் லாஸ்ட்டில் போட்டு தான் இறக்குற மாதிரி இருக்கும். காரம் மிளகாத்தூள் வேண்டாம், தற்போதைக்கு பச்சை மிளகாய் இருக்குன்னா நீங்கள் தான் அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். போட்டாச்சு, நல்லா நாங்கள் பண்ணி வதக்கிட்டோம். இது பாருங்கள், தக்காளி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து இதுவாகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை வந்து சிம்மில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணும். சிம்மில் வைக்காமல் ஃபுல்லாக வச்சுன்னா அது நல்லா கொதி போடணும்ல, அதுக்காக தான். மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம், அதனால் கண்டிப்பாக நல்லா கொதி வச்சா தான் குருமா நல்லா வரும். இது பாருங்க, இப்படி கலர் எடுங்க. மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் சேரணும்ல, அதுக்காக இப்படி நல்லா போட்டு நல்லா கலர வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு குருமா பத்தாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலர் விடுறேன். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், இன்னும் தேங்காய்லாம் வடை போடுவோம், சன்னா வரை இருக்குது. இதோட எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து ஒரு மாவு சத்து. அப்போ நமக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா கலரி விட வேண்டியதுதான். குருமா சூப்பராக வரப்போகுது. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சன்னாவில் உப்பு போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வதக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மூக்கில் போடுறப்போ போட்டாச்சு, வதக்கிறப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா, இப்போ டேஸ்ட்டு பார்க்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் அப்புறமா உப்பு போடணும். ஏன்னா நம்ம உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லை, நீங்கள் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா இன்னொரு உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சிங்கன்னா அது உப்பு எல்லாத்தையும் இழுத்துரும். ஆனால் இருந்தாலும் நம்ம குருமா செய்கிறோம், அதனால் கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கலரை விட்டுட்டு கொதிக்கிறப்பவே கொஞ்சமாக எடுத்து உப்பு பார்க்கணும். உப்பு பார்த்துட்டு உப்பு ஓகேவாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்பு போட்டு தான் ஆகணும். உப்பு பார்த்தாச்சுங்க. உப்பு பார்க்குறப்போ டேஸ்ட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தேங்காய்லாம் வேறு போட போகிறோம், அதுக்கப்புறமாவும் நம்ம ஒரு தடவை பார்க்கணும் உப்பு எப்படி இருக்குதுன்னு போட்டுறதுக்காக. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டால் தான் குருமா நல்லா டேஸ்டியாக வரும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இப்போ நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்க போகிறேன். ஏன் இவ்வளோ காரத்தை போடுற அப்படின்னு கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து நாங்கள் வீட்டிலே அரைக்கிற மிளகாத்தூள், அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். தனியாத்தூள் அதிகமாக போடுவோம் டேஸ்ட்டுக்காக, அதனால காரம் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்காக காரம் கம்மியாக தான் இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே சேர்க்கலை. ஏன்னா அப்புறம் ரொம்ப காரமாகிடுச்சுனாவும் எங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியாது இல்லை. ஆனால் இட்லிக்கு சாப்பிட்றப்பவும் அந்த மாவு சத்து, இந்த சென்னாவோட டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இன்னும் காரம் நல்லா சேர்த்துக்கிட்டு சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வெறும் அந்த இது மட்டும் குழம்பு மட்டும் தான் டேஸ்ட்டு பண்ணுறோம். நம்ம ஆனால் சென்னாவோட தான் சாப்பிட போகிறோம். சென்னாவோட சாப்பிட்றப்போ சுத்தமாக நமக்கு அந்த காரம் தெரியாமல் தான் போகும். அதெல்லாம் நீங்கள் காரை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் வெறும் மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தான் போடணும். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள், அதாவது மிக்ஸ்டு மிளகாத்தூள் போடுறதுனால எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுவாங்க. நான் எல்லாத்தையுமே கொஞ்சமாக அதிகமாக கூட போட்டுப்பேன். ஆனால் நீங்கள் பார்க்குறப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் இதை காரமாக போடுறதுக்குனால நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காரம் பார்த்து தான் போடணும். இல்லை குழம்பு மிளகாத்தூள் கடையில் வாங்கி போகிறீங்கனாலும் காரம் பார்த்து தான் போடணும். பாருங்க கொதிக்குதா, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ண வேணும். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதோட ஒயிட்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அது குருமாவே வந்து ஒயிட் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், லைட்டாக கலர வேண்டியது தான். நம்ம குருமா போட்டதுமே சிம்மில் வச்சிடணும். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், அது வந்து இன்னும் திக்னஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், குருமா போடுறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் போட்ட உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் வந்து அது நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ கட்டி ஆகாமல் இருக்கும். நம்ம வேறு உடச்சக்கலை வேறு சேர்த்துருக்கோம், ஓகேவா? தேங்காயும் சரி திக்னஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்த உடனே சிம்மில் வச்சிடணும். தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு சேர்த்த உடனே சிம்மில் வச்சிடணும். இப்போ பாருங்கள் குருமா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சி அந்த மசாலாவை கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதோட தண்ணி ஆட் பண்ணி ஊற்ற வேண்டியது தான்.
இங்கே பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா இதை கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிட்டு தர வேண்டியது தான். சிம்மிலே வச்சுட்டு கொதிக்க வைங்க. ரொம்ப ஹார்டாக கொதிக்க வைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து தேங்காயும் உடச்சக்கடலையும் ஊற்றிருக்கோம். உடச்சக்கடலை போட்டாலே வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். நீங்கள் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கூட செய்யலாம். இப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் கொதி வந்த உடனே உப்பு காரெலாம் பார்க்கணும். இது பாருங்கள், இப்போ தான் கொதிக்குது குருமா. காரம் பார்த்துட்டேன். காரமும் உப்பு சூப்பராக இருக்குது. குருமாவுக்கு அந்த மாவையோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குது. இட்லியோடையும் அந்த சென்னாவோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் குருமா நல்லா. இப்போ நம்ம இதில் எதுனா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க வேண்டியதாக ஒரு கை ஃபுல்லாக. உங்களுக்கு கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணுறதே ஒரு தனி கலை தான். கொத்தமல்லி ஃபுல்லாக அப்படியே தூவி விட வேண்டியது தான். நல்லா தூவி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக வரும். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த இதை கலர விட வேண்டியது. கொத்தமல்லி எடுத்து கழுவிட்டு நல்லா சிறுவாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். என்னடா அது பச்சையாக போடுற அப்படின்னா இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி அந்த சூட்டிலே வந்து வதங்கிடும். நம்ம எண்ணெயெல்லாம் போடக்கூடாது. கொத்தமல்லி இப்போ போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இந்த சூட்டிலே நல்லா ஃப்ரை ஆக நல்லாயிருக்கும். எப்பவுமே கொத்தமல்லி ஒரு நீர் சத்து, அதை நம்ம போட்டோன்னாவே நல்லா டேஸ்டியாக வரும். பாருங்கள் குருமா நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. ஒன்றுமே ஆட் பண்ணல, நான் வெறும் தேங்காய் உடச்சிக்கல சோம்பு தான். இன்னும் முந்திரி கசகசாலாம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக வரும். நான் மட்டும் இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கார் வெளியே இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இல்லைனா இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நல்லா செஞ்சுருப்பேன். ஃபைனலாக குருமா ரெடிங்க. இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி சொல்கிறது, நான் பார்த்து எல்லாத்தையோட இந்த குருமா இன்னும் நல்லாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இந்த பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வெறும் சன்னா போட்டுருக்கிறதுனால நம்மளால சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட வேண்டாம். ஜஸ்ட்டு குருமா மாதிரி இது, ஓகேவா? இன்னும் நீங்கள் இதில் காயெலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காய் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குறோம்ல, அது கூடவே காயை போட்டு வதக்க வேண்டியது தான். அதோட சேர்த்து காயை போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதோட சேர்த்து மொத்தமாகவே குருமா வந்துடும். அது நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதில் நான் வெறும் சன்னா போட்டிருக்கிறதுனால சப்பாத்தி குருமா, அப்புறம் இட்லிக்கு குருமா வச்சு சாப்பிட்லாம், பூரிக்கு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.